சகோதரிகளே, புனித பெரிய நாயகியானுடைய அன்பு பக்தர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலை தொடங்க வேண்டும் அல்லது தன்னுடைய வாழ்வை ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் அதற்குரிய நேரத்தையும் காலத்தையும் சூழ்நிலைகளையும் கலந்து ஆலோசித்த பிறகு அல்லது நாம் தனிப்பட்ட முறையிலே சிந்தித்த பிறகு பல்வேறு செய்திகளை பல்வேறு காரியங்களை நாம் செய்வதற்கு முற்படுவோம். ஆனால் நோவாவை பொறுத்தவரையிலே மக்கள் பார்வையில் அவர் ஒரு முட்டாள்தனமாக செயல்பட்டாலும் கடவுளுடைய பார்வையில் அவர் எந்தளவிற்கு மதிப்பிற்குரிய ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்பது நமக்கு மிக தெளிவாக விளங்குகின்றது. நோவா தன்னுடைய பெட்டகத்தை செய்கின்ற பொழுது ஒரு கட்டாந்தரையிலே கப்பலை கட்டுகின்றார். பெரும்பாலும் ஒரு கப்பலை கட்ட வேண்டுமென்றால் கடலுக்கு அருகாமையிலே அதை செலுத்துவதற்கு மிக ஒரு எளிதான ஒரு இடத்திலே தான் கப்பலை கட்டுவார்கள். ஆனால் நோவா தன்னுடைய கப்பலை அந்த பெட்டகத்தை செய்கின்ற பொழுது ஒரு கட்டாந்தரையிலே கட்டி கொண்டிருக்கின்றார். இதனை பார்க்கின்ற மக்கள் அனைவரும் அவரை ஏளனமாக பேசுகின்றார்கள். அவரை பற்றி தவறான ஒரு கருத்துக்களை அவர்கள் பரிமாறுகின்றார்கள். ஆனால் கடவுளை நம்பி அவர் தொடங்கிய காரியம் சுமூகமாக முடிவதை இன்றைய முதல் வாசகத்திலே நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே சூழ்நிலைகள் பல நமக்கு நெருக்கடிகளை தரலாம். ஆனால் கடவுளை நம்பி நாம் இறங்குகின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதற்கு முழு விளக்கமும் கொடுப்பவர் நோவாவுடைய வாழ்வு. எனவே விவிலியத்திலே பார்க்கின்ற பொழுது வெற்றியின் மனிதர்கள் என்று நாம் பலரை கொண்டாடலாம். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது முதலாக ஒரு வெற்றியின் மனிதராக நம்மளுடைய கண்முன்னாக தெரிகின்றவர் நோவா. அதாவது கடவுள் உலகை படைத்த பிறகு பல்வேறு மனிதர்கள் வருகின்றார்கள், பல்வேறு மனிதர்கள் இடம்பெறுகின்றார்கள், அவருடைய காரியங்களை செய்கின்றார்கள். ஆனால் நோவா முதலாக கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்வை வாழ்ந்து காட்டினார். அதாவது நாம் ஆதியாகமத்திலே வாசிக்கின்றோம், கடவுளோடு அவர் நடந்து கொண்டிருந்தார் என்று நோவாவுடைய வார்த்தை வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. எனவே நாம் யாரோடு நடக்கின்றோம், யாரை கரம் பிடித்து நடந்து செல்லுகின்றோம் என்பது நம்முடைய வாழ்விலே முக்கிய ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்பது நமக்கு வலியுறுத்தப்படுகின்றது. எனவே இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு கொடுத்த நாட்களையும் காலங்களையும் நாம் அவரோடு பயணம் செய்கின்ற பொழுது அவருடைய துணை நமக்கு என்றும் நிறைவாக இருக்கும். அதன் வழியாக நாமும் வெற்றியின் மனிதர்களாக இந்த உலகத்திலே வலம் வர முடியும் என்கின்ற சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆமீன்.